ஒருத்தங்கிட்ட பேசிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னா அவங்ககிட்ட தொடர்ந்து பேசு. யார்கிட்ட பேசிட்டு வந்தாலும் ஐயோ ஏன்டா இப்படி இருக்கு, எனக்கு என் வாழ்க்கையே நெகட்டிவாக இருக்கேன்னு தோணுச்சுன்னா அவங்கள இது கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. ரெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு நம்ம ரெடி இல்லை. இருக்கிற 1 மணி நேரம் கிடைக்குதா ஜாலியாக ஃபோன் பார்ப்போம், ஃபோன் நோண்டுவோன்னு இருக்குது. ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் அந்த ஃபோன் பார்த்ததுக்கப்புறம் இருக்கிற கொஞ்சம் நினைஞ்சியும் போயிடும். பேசும்போதே அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் போடுவாங்க சில பேர். என்னங்க பெரிய இதுவாச்சு, அளவாச்சு, அப்படியாச்சு, இப்படியாச்சு, இதுவாச்சு, அந்த மாதிரி பேசுகிறத முதல்ல நிறுத்தணும். நெகட்டிவ் டாக் பண்ணும்போது ஒவ்வொரு செல் இன் யுவர் பாடி இஸ் லிசனிங் டு இட். அந்த லிசன் பண்ணும்போது இட் வில் ட்ரெயின் யுவர் எனர்ஜி. யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் பாசிட்டிவ். பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எப்படி இருக்கணும்? நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ கால்குலேட்டிவாக இருக்க முடியுமா மனுஷனால்? நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. கரெக்ட். இதெல்லாம் வந்து விசில் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது மைண்ட் வாய்ஸ். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்னைக்கு நம்ம கூட மனநல ஆலோசகர் சித்ரா அரவிந்த் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி வந்து நம்மளை எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறது, எப்படியெல்லாம் நம்மளை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறது? குட் கொஸ்டின். பிகாஸ் இது வந்து நம்மளுடைய எனர்ஜி லெவல்ஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்போ வந்து சில பேர் காலையில் எழுந்துக்கும் போது எனர்ஜி கிடையாது. ஏன் நீங்கள் இவங்க தான் நம்மளை தொந்தரவு பண்ணி எனர்ஜி ட்ரெயின் பண்ணணும்னு கிடையாது. காலையில் எழுந்துக்க போதுலேருந்தே ஏன்டா விடிஞ்சுது, எனக்கு எனர்ஜியே இல்லையன்றவங்களும் இருக்காங்க. சில பேர் ஒரு பர்டிகுலர் டைம் ஆஃப் த டேல நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, அப்புறமா வந்து போயிடும். இப்போ நீங்கள் ஃபோனே பார்த்தீங்கனாலே வந்து பேட்டரி குறைஞ்சிட்டே வரும். ஸோ நம்ம ஒரு 70% இருக்கும்போதே அதை போட்டு நம்ம சார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். இல்லை ரொம்ப ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா பேட்டரி இட் வில் டேக் டைம். அதே மாதிரி தான் மனிதனும். நம்மளோட பேட்டரி வந்து நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் ஆக்சுவலாக அது வந்து நம்ம ட்ரெயின் பண்ண விடாமல் பார்த்துக்கணும்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணால் அது ட்ரெயின் ஆகாமல் இருக்கும். ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில நாள் எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கு காரணமும் நம்மளுடைய எண்ணங்கள் தான். பாசிட்டிவாக நல்லா எல்லாமே தோணும், பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில நேரம் எல்லாமே நெகட்டிவாக தோணும், அந்த நேரம் எனர்ஜி ட்ரெயின் ஆகும். அப்புறம் ரொம்ப நம்ம ட்ரெயினாக இருக்க போது ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் என்ன சொல்கிறது, நிறுத்தி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு யோசிக்க பாருங்கள். லைக் ஸ்டாச்சு திங்க், ரொம்ப எனக்கு எனர்ஜி லோவாக இருக்குப்பா, தனியாகவே உட்காந்துட்டு இருப்பீங்க ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என் மனசில் என்ன ஓடிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்து எழுதி வச்சிங்கன்னா தெரியும். ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயம், பழைய விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அது நம்மளுக்கே தெரியாது. நம்மளோட சிந்தனைகள் வந்து எப்படி இருக்கும்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும், என்றைக்குமே நிற்காது. நான் என்றைக்காவது எனக்கு எந்த சிந்தனையெல்லாம் அமைதியாக இருக்குன்னா நம்ம பெரிய முனிவர் ஆகிட்டோன்னு அர்த்தம். இருக்கவே முடியாது நம்மளால். ஏதாவது ஒன்று மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒன்று ஃப்யூச்சர், நாளைக்கு இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அன்ஃபினிஷ் பிஸ்னஸ் பற்றி ஓடும். இல்லைனா என் லைஃப்பில் இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுன்னு அது நெகட்டிவாக ஓடும், இந்த மாதிரி ஓடும். இல்லைனா ஏதாவது ஒரு பிரச்சனையை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கும், ஓவர் திங்கிங். ஸோ வென் எனிபடி ஸோ டயர்ட், இந்த டிப்ரெஷன் இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல்ஸ் ஆர் வெரி லோ. அவங்களுக்கு எப்போவுமே நெகட்டிவாக இருக்கும். காரணம் என்னென்னா அவங்களுடைய ஹோப்லெஸ்னஸ், அவங்களுடைய லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் எதுவுமே அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகமே கொடுக்காது. எதை பார்த்தாலும் ஐயோ அவ்வளோதானே இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லாக எதிர்மறையாகவே இருக்கும். இட்ஸ் அ பாய்சனஸ் தான். ஸோ அப்படி இருக்கு. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்க, ஒரு பழைய உணவு சாப்பிட்டா உடனே நமக்கு டயரியா ஆகிடுதோ, எல்லாமே வெளியில் தள்ளிடுதோ, அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நெகட்டிவிட்டி எடுக்கிற போதெல்லாம் நம்ம வெளியில் கொண்டு வர விஷயம் தான் நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் எனர்ஜி ட்ரெயின். இதுக்கு இருக்கிற உளவியல் ரீதியான விஷயம் அதுதான். ஒன்று வந்து ஃபிசிக்கல் டயர்ட்னஸ்னு ஒன்று இருக்குது. ஐம் டாக்கிங் அபவுட் மென்டல் ஃபெட்டிக். மென்டல் ஃபெட்டிக் வில் கம் பிகாஸ் டயர்ட்னஸ்னால வருது. லைக் லேக் ஆஃப் ரெஸ்ட். ஃபெட்டிக்னு ஒன்று சொல்கிறது வந்து நமக்கு அப்படியே கண்ணெல்லாம். ஏன் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணியிருப்பாங்க இன்ஸ்டாகிராமோ இல்லைனா சோஷியல் மீடியா, அதை விடுறதா இல்லை. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பகல் நேரம் எங்கேருந்து எனர்ஜி கிடைக்கும்? இப்போது பகல் நேரம் தூங்க முடிஞ்சால் பரவாயில்ல, காலையில் எழுந்தோடனே பால்காரன் பேப்பர்காரன் எல்லாம் வந்துக்கிட்டே இருப்பாங்கன்ற போது நைட்டு மட்டும்தான் இட்ஸ் மென்ட் டு ஸ்லீப். இன்றைக்கி எல்லாரும் இரவை பகலாகவும் பகலை இரவாகவும் மாற்றிட்டுருக்காங்க. இன்றைக்கி இரவுலே உணவுகள் கிடைக்கிது, எல்லாமே பகல் மாதிரி வெளிச்சமாக இருக்குன்ற போது நான் காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கிறேன். இப்போ தான் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துருச்சு ஜாபில். 10 மணிக்கு வேலைக்கு போனால் போதும், 9 மணி வரையும் தூங்குறேன்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மூளை வந்து அப்படி செயல்பாடு இருக்காது. நம்மளுடைய மூளைன்றது ஷட் டவுன் மெலட்டானின்ற ஒரு விஷயம் சுரக்கும். அது சுரந்தோடனே எல்லாம் இருட்டாக இருந்தால் தான் அது சுரக்குமே, அப்போ தான் நம்ம தூக்கம் வரும். சர்காடின் ரிதம்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கு எதிராக நம்ம செயல்பட முடியாது. சூரியன் இப்போது அஸ்தமனம் ஆகுறது ஈவினிங் தான், அது மாறிடுச்சா? அது மாறாத போது நம்ம மூளை எப்படி மாறும், நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி மாறும்? ஆனால் அதற்கு எதிராக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஷுட் பி ரெடி ஃபார் சம் மென்டல் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ். இப்போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 6:30க்கு தூங்கிடுவாங்க. 6:30, 7:30, 8:30 இப்போலாம் கேட்டால் சிரிப்பாங்க. 10:30 என்ன எங்கெங்கே இருக்கீங்க, கமான் 1 மணிக்கு போய் பாருங்கள், வெளியில் ஜகஜகன்னு இருக்காங்க மக்கள்லாம். அப்போ தான் டீ குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு எல்லாம் இருக்காங்க, வேறு எதுவும் குடிச்சிட்டும் இருக்காங்க ஜாலியாக. அப்போ தான் லைஃபே ஸ்டார்ட் ஆகுது, நைட்டு தான் அவங்களுக்கு.
அப்படி இருக்கும்போது காலையில் என்ன இருக்கும் உங்களுக்கு, காலையில் தான் ஆஃபீஸ் இருக்குது, என்ன பண்ணுறது, ஆஃபீஸையும் தூக்கி நைட் டியூட்டியாக வைக்க முடிஞ்சதுன்னா ஓகே, நைட் டியூட்டி பண்ணுறவங்க காலையில் அந்த மாதிரி இருந்துக்கலாம். பட் வேர்ல்ட் டசன்ட் ஒர்க் தட் வே. காலையில் பார்த்தீங்கன்னா ட்ரில் போட ஆரம்பிச்சிடும் பக்கத்து வீட்டில், காது வலிக்கும், அப்போ தூக்கம் போயிடும். தூக்கம் போகும்போது எரிச்சல், இரிட்டபிலிட்டி அப்படி வரும்போது எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆகிடும். யுவர் மைண்ட் வாண்ட்ஸ் ரெஸ்ட். அந்த ரெஸ்ட்டு நம்ம கொடுக்கல. இப்போ எப்படி பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி அடிக்கடி ரொம்ப போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த இதுவே தூக்கி போட்டு மாற்றுற மாதிரி மனிதர் மூளைக்கும் வந்து ரெஸ்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப தேவை. அந்த ரெஸ்ட் வந்து ஒரு இரவு நேர தூக்கம்ங்கிறது ஒரு அருமையான ரெஸ்ட்டு. அப்புறம் நல்ல உணவுகள், கரெக்டாக ஆரோக்கியமான உணவுகள் வந்து சில உணவு சாப்பிட்டீங்கன்னா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இப்போ பொங்கல்லாம் சாப்பிட்டீங்கன்னா தூங்கிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹெவியான ஃபுட் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஹெவியாக மந்தமாக இருக்கும். சில உணவுகள் சாப்பிட்டா அப்படி சுறுசுறுப்பு, அது காஃபி மாதிரியானது வந்து ரியலா இட்ஸ் அ ட்ரக், அதனால சுறுசுறுப்பு தருது. மற்றபடி லைட்டாக சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஈவன் ஃபுட் கேன் கிவ் யூ ரைட் எனர்ஜி, நியூட்ரிஷன் ரைட்டாக இருக்கும். அண்ட் அடிக்குவேட் எக்ஸசைஸ். சில எக்ஸசைஸ் ரொம்ப நேரம் பண்ணால் தான் டயர்டாயிடும். இதே சில எக்ஸசைஸ்லாம் பண்ண இன்னும் எனர்ஜி ஆகும். வாக்கிங் போயிட்டு வரவங்களை பாருங்களேன், யாரும் சோர்ந்துலாம் வர மாட்டாங்க, நல்ல எனர்ஜெட்டிக்காக வருவாங்க திரும்பி வரும்போது. இதே இது 1 hour ஜிம்மில் போய் கால் வலியோட அப்போயே ஒரு 2 மணி நேரம் தூங்கிடுவாங்க. அப்போ அதுக்கு எதுக்கு ஜிம் போகணும்? 2 மணி நேரம் ஐயோ இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு தூங்கிட்டு, இல்லைனா அப்படியே டயர்டாயிட்டு நோண்டி நடந்துட்டு. டூ எனிதிங் விச் கிவ்ஸ் யுவர் எனர்ஜி ஆர் ஆம்பிளிஃபைஸ் யுவர் எனர்ஜி. சேம் திங் வித் ஃப்ரெண்ட்ஸ். உறவுகள் வந்து ஒருத்தங்கிட்ட பேசிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னா அவங்ககிட்ட தொடர்ந்து பேசு. நிறைய உறவுகளை கட் பண்ணுவேன் போல இந்த வீடியோ. யார்கிட்ட பேசிட்டு வந்தாலும் ஐயோ ஏன்டா இப்படி இருக்கு, எனக்கு என் வாழ்க்கையே நெகட்டிவாக இருக்கேன்னு தோணுச்சுன்னா அவங்கள இது கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது, கட் பண்ண வேண்டாம். நான் இது ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், நம்மளுடைய எனர்ஜி உறிஞ்சும் ரத்த காட்டேரிகள்ன்ற மாதிரி. இவங்க கிட்டலாம் பேசினா நம்ம எனர்ஜியை மொத்தமாக நம்மளை வந்து ஒன்றுமே இல்லாதன்ற மாதிரி நம்மக்கிட்ட ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. நீ எல்லாம் இருக்கிறதே வேஸ்ட்டு வாழ்க்கையில்ன்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்கன்னா எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக நம்ம விட்டு போயிடும். இதை தவிர ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஒன்று இருக்குது. இப்போது நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னால் நம்மக்கிட்ட இருக்குது 24 hours தான். ஹவ் யூ கோயிங் டு ஸ்பெண்ட் யுவர் டே அண்ட் டைம், அண்ட் அதுதான் முக்கியம். அதுக்கு வந்து நம்ம இப்போ என்ன நினைப்போம், வேலை மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியம், சம்பாதிக்கணும். சில பேர் ஃபன்னு மட்டும்தான் முக்கியம். அதை தவிர இன்னும் நிறையா இருக்குது வாழ்க்கையில். ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். ஹாபீஸ்னு ஒன்று இருக்குது. எத்தனை பேர் இன்றைக்கி வந்து 20 வயசுக்கு மேலே ஹாபீஸ் பார்க்குறாங்க? டைம் இல்லைன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம், இன்றைக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்மளோட வெக்கேஷன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாழ்க்கையில் பிளான் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு 2 வெக்கேஷன் போவாங்க. அது பெருசாக இன்டர்நேஷ்னல் இல்லைனாலும் பாண்டிச்சேரியோ இல்லை பீச்சு பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு, ஒரு ரிசார்ட்டுக்கோ போயிட்டு வர்றது கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு பேட்டரி ரீசார்ஜ் ஆகிட்டு இருக்கும். தொடர்ந்து நான் செஞ்சிடுறேங்க, வேலையை செஞ்சுட்டு போகிறேங்க, இதெல்லாம் முடிச்சுட்டு நான் பண்ணுறேங்கன்னா நீ வரவே மாட்டேன். லெட் இட் பி பேரலல், இதுவும் பேரலாக இருக்கட்டும். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கேன். சில பேருக்கு ரெஸ்ட் எடுத்தாலே குற்றுணர்வு இருக்கும். இதெல்லாம் யாருக்குன்னு சில பேர் நினைப்பாங்க, ஜாலியாக இருக்கலாமேன்னு. ஆனால் அப்படி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டா, கொஞ்சம் இது பிரேக் எடுத்துட்டாலே நம்ம ஒன்றும் செய்யலை, இன்னைக்கு உருப்படாமல் இருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம சொல்கிறது வந்து யூ டோன்ட் நீட் டு ஏர்ன் தட் ரெஸ்ட். ஓகே, யூ டிசர்வ் தட் ரெஸ்ட். கொஞ்சம் இதை பண்ணிட்டு தான் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு கிடையாது. ரெஸ்ட்டும் எடுங்க, ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது பண்ணுங்கள். வெக்கேஷன் போகிறதோ இல்லைனா வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ வேலையில் இருப்பீங்க, தொடர்ந்து செஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கெப்பாசிட்டி, ப்ரொடக்டிவிட்டி குறையும். இதே இது நீங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு பாருங்களேன், அது டபுள் மடங்காக நான்லாம் செஞ்சுக்க முடியும். ஒரு 1/2 மணி நேரம் செய்கிற வேலை 15 நிமிஷத்தில் செஞ்சுருவீங்க. ஸோ அந்த ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப மூளை இன்னும் ரெடி ஆகிடும் செய்கிறதுக்கு. தட் இஸ் த வே ஆக்சுவலாக மைண்டு ஒர்க் பண்ணோம். ஆனால் சில பேருக்கு வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அந்த பேட்டரி மாதிரி ஓடிக்கிட்டே இருந்து மொத்தமாக ட்ரெயின் ஆகி விழுந்துருவாங்க. அந்த பிரேக் எடுக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் ஆஃபீஸஸ் பீப்புள்கிட்டே நிறைய நோய்கள் வருது, இந்த கழுத்து வலி, இடுப்பு வலி, எல்லா வலியும் வரது காரணம் சில பேர் உள்ள வேலைக்கு போனாங்கன்னா திரும்பவே மாட்டாங்க. ஹைப்பர் ஃபோக்கஸ்ன்னு ஒன்று இருக்குது. அவங்ககிட்ட நான் சொல்கிறது வந்து ஒரு ஃபோனில் ஒரு இப்போ இந்த மாதிரி ஃபோன்லாம் விற்கிது இல்லையா, அந்த ஐஃபோன் மாதிரி அந்த வாட் எவர் ஃபோன் இட் இஸ், அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு வாட்சஸ், அந்த மாதிரி ஹெல்த் வாட்சஸ், இன்னைக்கு ஃபிட்னஸ் வாட்சஸ் நிறையா இருக்குது. இட் ஹேஸ் டு ரிமைண்ட் யூ எப்போ தண்ணி குடிக்கணும், அண்ட் எழுந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். 20 minutes ஆச்சுன்னா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 2-3 சின்ன ஸ்ட்ரெச்சஸ் தான். அகெயின் யுவர் மைண்ட் வில் பி ரிஃப்ரெஷ்ட் இனஃப் டு டூ சம்திங் எல்ஸ். அதே போஸ்டில் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம்னா மூளை டயர்ட் ஆகிடும். அதுக்கு தான் சொல்லுவாங்க பொம்மரோட பிரின்சிபல் படி 20 minutes ஒர்க், 5 minutes பிரேக். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பிரேக்ஸும் வேணும். ப்ளஸ் எனர்ஜி எதெல்லாம் உரியுதுன்றதும் நான் உங்ககிட்ட சொன்னேன். அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தும் நம்மளை வந்து இஃப் யூ ஆர் ஸ்டேயிங் அவே, புத்துணர்ச்சிங்கிறது எப்போவுமே நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இப்போ இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு சில நாட்களில் நல்லா புத்துணர்ச்சி இருக்க மாதிரி இருக்கும், ஒரு சில நாட்கள் இருக்காது. அதுக்கு இந்த காரணங்கள் தான். நீங்கள் உண்ணுற உணவு, உங்கள் தூக்கம், உறவுகள், யார் கூட பழகுறீங்க, அப்புறம் எந்த அளவுக்கு நீங்கள் வேலையில் வந்து உங்களை கொடுக்குறீங்க, ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்க எனர்ஜி நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸையும் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் எனர்ஜி லெவல்ஸ் வந்து எப்போவுமே யூ வில் பி இன் அ வே. நைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆக நம்மளே கொஞ்சம் வைண்ட் டவுன் பண்ணிகிட்டே வரணும்.
அதே ஹைப்பர் எனர்ஜி லெவலில் போய் படுத்தா மூளை அப்படியே விழுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ இவங்க அப்புறம் நைட் 2 மணிக்கு கத்திக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்லோலி வைண்ட் அப், அதை கொஞ்சம் கொஞ்சமாக வைண்ட் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மெலோடியஸ் மியூசிக் கேட்குறதோ, நைஸ் பாத் எடுத்துக்கிறதோ, இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வைண்ட் டவுன் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்ட்டுக்கு போகணும். இன்றைக்கி அந்த ரெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு நம்ம ரெடி இல்லை. இருக்கிற 1 மணி நேரம் கிடைக்குதா ஜாலியாக ஃபோன், ரெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு நம்ம ரெடி இல்லை. இருக்கிற 1 மணி நேரம் கிடைக்குதா ஜாலியாக ஃபோன் பார்ப்போம், ஃபோன் நோண்டுவோன்னு இருக்குது. ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் அந்த ஃபோன் பார்த்ததுக்கப்புறம் இருக்கிற கொஞ்சம் நினைஞ்சியும் போயிடும். எங்கெங்கெல்லாம் திங்க் பண்ண தெரியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணணும், நம்ம லைஃப் அப்படி இல்லையேன்னு நினைக்க தோணும். ஸோ இந்த நெகட்டிவ் தாட்ஸ் சம்திங் இட் வில் ட்ரெயின் யுவர் எனர்ஜி. அது வர விடாமல் பார்த்துட்டு ஒரு பாசிட்டிவ் திங்கிங், அடிக்கடி ஒரு 4-5 பாசிட்டிவ் திங்கிங் நான் சொல்லுவேன். எனக்கு நல்லதே நடக்கும், அப்புறம் வந்து நான் வந்து ரொம்ப புத்திசாலி, என்னால் இது செய்ய முடியும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கேட்கும்போது இதெல்லாம் எங்கெங்கே உண்மையாக இருக்கான்ற மாதிரி எல்லாம் நம்ப சொல்கிறீங்களான்ற மாதிரி இருக்கும். பட் நம்பணும். அதை வந்து ஒரு 3-4 வாக்கியங்கள் நீங்களே கூட அழகாக உருவாக்கிக்கலாம். என்னுடைய மனசு எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக இருக்குது, புத்துணர்வாக இருக்கிறேன். அது இங்கிலீஷோ உங்கள் லாங்குவேஜ் எதுலனாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ ஐம் வைப்ரேட்டிங் வித் எனர்ஜி, அப்புறம் மை லைஃப் இஸ் ஆக்சுவலி ஃபண்டாஸ்டிக், இந்த மாதிரியான வாக்கியங்கள். அதனால தான் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே ஒரு எனர்ஜெட்டிக்காக பேசுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆமாங்க ஏதோ இங்கே இருக்கேன், வார்த்தைகளை கரெக்டாக யூஸ் பண்ணணும். நெகட்டிவாக சில பேர் வாழ்க வளமுடலாம் இப்போ யூஸ் பண்ணோன்னா அது அர்த்தமே புரியாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. பேசும்போதே அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் போடுவாங்க சில பேர். என்னங்க பெரிய இதுவாச்சு, அளவாச்சு, அப்படியாச்சு, இப்படியாச்சு, இதுவாச்சு, அந்த மாதிரி பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க. நெகட்டிவ் டாக்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு செல் இன் யுவர் பாடி இஸ் லிசனிங் டு இட். புரியுதுங்களா? அந்த லிசன் பண்ணும்போது இட் வில் ட்ரெயின் யுவர் எனர்ஜி. யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் பாசிட்டிவ் வேர்ட்ஸ். பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எப்படி இருக்கணும்? இப்போ எனக்கு நல்லது நடக்கும், இது மாதிரி கேட்கும்போது எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியுன்ற எனர்ஜியை மைண்டு கொடுத்துரும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு 4-5 வாக்கிங்கள் எடுத்துகிட்டு டெய்லியுமே வாக்கிங் போகிற மாதிரி மனசுக்குள்ள அந்த பயிற்சி பாசிட்டிவ் திங்கிங், அதை ஓட்ட நம்மளுக்கு புத்துணர்ச்சி அப்படியே சுரந்துக்கிட்டே இருக்கும். என்னால் இன்னும் செய்ய முடியும், எனக்கு இன்னும் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். எப்படி ஒரு காஃபி குடிச்சா ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்பர்ட் வருதோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. உங்களுக்கு எனர்ஜி ட்ரிங்க் வேணும்னா ஸ்டார்ட் திங்கிங் பாசிட்டிவ். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ கால்குலேட்டிவாக இருக்க முடியுமா மனுஷனால்? நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. கரெக்ட். அது வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எனர்ஜி பண்ண முடியுமானா இது எனர்ஜி எக்ஸ்பெண்டே பண்ண வேண்டாம். இதெல்லாம் வந்து வாழ்வியல் முறைகள் தான். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் நம்ம காலையில் எனர்ஜி எக்ஸ்பெண்ட் பண்ணுறோமா? நம்ம பல் விளக்குறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து எனர்ஜி எக்ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, அது பாட்டுக்கு நடக்குது. இதை ட்ரெயின் பண்ணிட்டோன்னா அது பாட்டுக்கு நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், இத்தனை விஷயமா நிறைய பேர் அதான் இந்த ட்ரைனிங்லாம் கேட்குறவங்க, இவ்வளோ விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது, நான் சும்மா ஜாலியாக இருந்துட்டு போகிறேங்க, என்னை விட்டுருங்க அப்படின்றோம். இதெல்லாம் செய்கிறதுக்கு நான் வந்து சந்தோஷமாகவே இல்லாமல் போயிட்டு போகிறேன் அப்படின்னுவாங்க. நான் சொல்லுவேன் இது கஷ்டம் இல்லை, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். மேபி ஒரு 10 நாளைக்கு தான் இது ஒரு பயிற்சியாக இருக்கும், அப்புறம் அது ஹேபிட் ஆகிடும். இது நிறைய விஷயங்கள் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணணும் இல்லை. மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நம்ம ஒன்றொன்னா பிஹேவியரல் சேஞ்ச் கொண்டு வரும்போது எனக்கு ஒரு சின்ன ஆப்பிள் சாப்பிட சொன்னாலே சாப்பிட முடியல, இத்தனை விஷயங்களை நான் எப்படி எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது கஷ்டம் தான். நீங்கள் சொல்கிறது ஒரு குட் கொஸ்டின். நான் என்ன சொல்கிறேன்னா, மெயின் சுவிட்சுங்கிறது வந்து த வே ஆஃப் யுவர் லைஃப், உங்கள் பிலீஃப் சிஸ்டம், உங்களோட தாட்ஸ், அதை மட்டும் நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை நம்ம சரி பண்ணிட்டாலே போதும். இதுக்கு வந்து பயிற்சி வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி இந்த கான்ஷியஸ்னஸ் வந்துடும். இப்போ இது முதல் தடவை நான்லாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக கேட்கும்போது நமக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்தது. ஓ இப்படிலாம் நம்ம மைண்ட் திங்க் பண்ணுது போல இருக்குது. இதுக்காக நான் உட்காந்து அதுக்குன்னு நேரம் செலவு விட்டு ஒரு லைனில் எழுதிலாம் பண்ணனா கண்டிப்பாக பண்ண முடியாது. அது உள்ளுக்குள்ளே இறங்கி நம்மளுடைய பிஹேவியரை டிக்டேட் பண்ணும். அதை வந்து இறங்குறதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்க சிங்கின் ஆகும் மைண்டுக்குள்ளே. தென் ஃப்ரம் தேர் இட் ஆப்ரேட்ஸ் யுவர் பிஹேவியர். அந்த தாட்ஸ் வில் பி ஆப்ரேட்டிங் த பிஹேவியர். எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும். எண்ணங்கள் மாறும்போது செயல்பாடுகள் மாற ஆரம்பிக்கும். எண்ணங்களை நீ வலுக்கட்டாயமாக மாற்ற வேண்டாம். ஒரு சில பயிற்சிகள் மட்டும்தான். அந்த 4 ஒரு நல்ல விஷயங்களை யோசிக்க சொல்கிறோம் இல்லையா, அது நல்லவங்களோட பழகி நம்ம அவங்களோட பார்த்தாலே அவங்க பாசிட்டிவாக பேசுறது நம்ம அப்படியே பற்றிப்போம். நம்ம தனியாக அதை லேர்ன் பண்ணிக்கணும்னு கூட கிடையாது. சில 2-3 விஷயங்கள் இப்போ ரொம்ப சோர்வாக இருக்கும்போது நான் நல்லா இருக்கேன், எனக்கு வாழ்க்கையில் எல்லாம் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமரை கொண்டு வாங்க அந்த இடத்துல. என்ன பெருசாக இழந்துட போகிற, நீ சாவு தான் கடைசி, அதுக்கு மேலே நீ என்ன இழக்க இருக்குது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்து சவாலாக பார்த்துக்கலாம் இன்னைக்கு வா அப்படின்ற போது எவ்வளோ ஒரு தெம்பு கொடுக்கும். அதெல்லாம் வந்து ஒரு பயிற்சியாக நம்ம மனசுக்குள்ளவே இருந்து அது செயல்படும். அது ஒரு கலங்கரை விளக்க மாதிரி நம்மளுக்கு ஒளி காட்டிகிட்டே இருக்கும் இல்லையா. ஒன்றொன்னா எழுதி வச்சு செய்யணுன்ற அவசியம். நிச்சயமாம்மா, நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே கண்டிப்பாக நாங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுறோம். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிம்மா. நன்றி. இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் டாக்டர் சித்ரா அரவிந்த் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் எல்லா டாபிக்ஸுமே கிட்டத்தட்ட நான் பேசியிருக்கேன். இங்கிலீஷ்லேயும் வந்து தமிழ்லையும். அதை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்.